ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் போண்டா செய்யலான்னு பார்த்தீங்க. மழை நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இது வேலூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கடலை மாவு எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் சோடா மாவு, உப்பு எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கலக்கிக்கணுங்க. அதாவது போண்டா போடுற அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் மசாலா, இது இப்போ என்ன மசாலா போட்டிருக்கோமோ அதே மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நம்ம போட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சம் ஓமமும் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன், ஜீரணமாகும் அப்படிங்கிறதுக்காக. போண்டா இல்லையா, கடலை மாவு தானே போட்டிருக்கோம், அதனால் கேஸ்ட்ரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சம் ஓமமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு பெரட்டிட்டு பார்த்திங்கன்னா சிக்கனில் கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவும் அதுவும் கலந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போண்டா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டோன்னா நல்லாவே இருக்கும். டீயோடு சாப்பிட்டாங்கன்னா நான் டீயோடு தான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இங்கே இடியாப்பம் கிடைக்காது. இது வேலூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வாங்கினாங்கன்னா ஒரு 4 இடியாப்பம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்பிடும். அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கும். வேலூரில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் போனால் சிக்கன் போண்டாவும் இடியாப்பமும் வாங்கி சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால நான் 4 போண்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டீயோடு சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள்,